வெல்கம் டு ஆர்டிஜலை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஎஸ்பிஐ இப்போ வந்து எப்படி நம்ம அமௌண்ட் கிளைம் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் லேர்னிங். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்ம கிளைண்ட் ஒருத்தர் ஆல்ரெடி வந்துட்டு வெளியில் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க போல் இருக்குது. கிளைம் போட்டதாக சொல்லி சொன்னாங்களாமா. இன்ன வரைக்கும் நமக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க, அது என்ன இஷ்யூ இருக்குன்றதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க. அதில் யூஎன் சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெம்பர் பாஸ்புக் ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும். ஏன்னா அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது டேட்டாஸை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெம்பர் பாஸ்புக்கை கிளிக் பண்ணிவிட்டேன். இங்கே நம்ம பாஸ்புக் இப்படி தான் ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு மேலே யூஏஎன் நம்பரும் கீழே பாஸ்வேர்டும் அது கீழே கேப்சரும் கொடுத்து சைன்இன் பண்ணணும். நான் கொடுத்து சைன் பண்ணுறேன். கிளைண்ட்டோடது கொடுத்த உடனே ஓடிபி இந்த மாதிரி கேட்கும். ஓடிபி வந்து ஒரு நிமிஷத்தில் இங்கே டைப் பண்ணணும். இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். பாஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பாஸ்புக்கை செலக்ட் பண்ணிடுறோம். எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே செக் பண்ணிக்கிறோம். அவருக்கு வந்துட்டு ஒரு 4000, ஒரு 1000, ஒரு 1700 சம்திங் இருக்குது. இதில் ஒரு 3000, ஒரு 7000 சம்திங் இருக்குது. இந்த அமௌண்ட் வந்து எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. இவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்களா இல்லை 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்றதை இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக அவங்க 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனியில் 7000 சம்திங் இருக்குது. இன்னொரு கம்பெனியில் அதில் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த 7000 மட்டும் தான் இருக்குது. இதை வந்து எடுத்துற சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வேண்டியதில் கிளைம்ஸில் போனோம் அப்படின்னா பாருங்கள், பெண்டிங் கிளைம்ஸ்னு ஆல்ரெடி இங்கே ஷோ ஆகுது. இவங்க ரிசைன் பண்ணுறதுக்காண்டி கிளைம் கொடுத்துருக்காங்க. 6ஆவது மாதம் 12ஆம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 30 ஆக போகுது. இன்னும் உங்களுக்கு வந்து கிளைம் ஆகலை. ஓகேங்களா? வேற ஒரு பக்கம் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுங்கள், நமக்கு இன்னும் ப்ராசஸிங்கில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே செக் பண்ணதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஃபார்ம்ஸில் தான் இருக்குது. இன்னும் ரிஜெக்ஷனும் ஆகலை, அப்ரூவலும் ஆகலை. அப்போ ஆல்ரெடி இன்னொரு ஃபார்ம் செட்டில் ஆகிருக்கு. அது 2023 அது கிடையாது. அப்போ இதில் ஒரு ஃபார்ம் தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 19 மட்டும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கிளைம் சப்மிட் கொடுத்துட்டாங்க. அது வந்து இன்னும் 18 நாள் சம்திங் டைம் எடுத்துச்சு. அது ஏதோ கவர்மெண்ட் சைட் பேக்ஹெண்டில் ஒர்க் பண்ணதுனால அந்த டைம் டிலே ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். அது ஒன்றா அப்ரூவல் ஆகிட்டும், இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ரீப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மட்டும் பிஎஃப்பில் டவுட்டாக இருக்குது, இல்லை எதுவும் எடுக்க தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்டில் சேட் பண்ணுங்கள். நான் கமெண்டில் சேட் பண்ணவங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கைட் அண்டு அமௌண்ட்டும் எடுத்து கொடுப்பேன். ஓகேங்களா? பிஎஃப் அமௌண்ட்டு டோட்டலாக வந்துட்டு நம்ம சரண்டர் பண்ணி கொடுப்போம். அட்வான்ஸ் அமௌண்ட்டும் எடுத்து கொடுப்போம். அது எந்த கம்பெனி எந்த இது வந்தாலும் நம்ம க்ளைம் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? அதில் முதல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பிரச்சனைகளை க்ளியர் பண்ணி நம்ம எடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு எடுத்துடணும் டவுட்டாக ஏதாச்சும் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை நான் ஃபுல் அமௌண்ட் எப்படி எடுக்குன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ தேங்க்யூ.